ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் பக்கம் வந்து ஆயிடுச்சு. இப்போ என்ன பார்க்க போறேன்னா உளுந்த கஞ்சி எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது தேவையான பொருட்கள் நான் உருண்டை வேலை எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அது தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். அதில் ஏலக்காய் போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். 2-3 ஏலக்காய் போட்டு 2-3 ஏலக்காவை நல்லா அதில் போட்டுருங்க. வெள்ளத்துலேயே உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. தெரிய வச்சுக்கோங்க. உளுந்தும் பச்சரிசியும். உளுந்து வந்து ஒரு கைனா பச்சரிசி சும்மா பேருக்கு கொஞ்சமா போட்டா போதும். இங்க பாத்தீங்களா, உளுந்து ஒரு கைனா பச்சரிசி சும்மா ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். நல்லா ஊற வச்சுக்கோங்க. முன்னாடியே கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் நல்லா ஊறினா நல்லா நைஸா கிடைக்கும். சீக்கிரம் அரைப்பட்டுரும். தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். நீ ஊற வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அதிலே ஒரு நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க. இங்க பார்த்தீங்கன்னா நைஸா இருக்குன்னு, இது மாதிரி நைஸா இருக்கணும். எந்த அளவுக்கு நைஸா இருக்கு, அது மாதிரி நைஸா இருக்கணும். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா உளுந்தும் அரிசியும், அது நல்லா குக்கரில் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இன்னமும் நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே அவ்வளோ பிடிக்கலாம். இந்த ஒரு கை தான் உளுந்து போட்டேன், அதுவே அந்த அளவுக்கு இருக்கு, நிறைய வரும். இந்த சைடு நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த சைடு நல்லா வெந்து வரணும். அந்த உளுந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெந்து வரும் உளுந்து அரிசியும். இல்லை கெட்டித்தனப்படும் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் விடாமல் கிண்டிகிட்டே இருங்க, நல்லா பிடிச்சிரும். அதனால பெரிய மொத்தமான பாத்திரமா வச்சுக்கணும், அள்ளி பிடிக்காத அளவுக்கு. இல்லைன்னா அடி பிடிச்ச வாசம் மாதிரி ஆயிரும். அதில் குக்கர் ஆட் பண்ணிக்க வச்சுருக்கேன். இது அடி பிடிக்காது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இதாயிடுச்சு. இப்போ நான் வெல்லத்தை வடிக்கிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். தனியாகவே இருக்கட்டும். நல்லா ஏலக்காய் டேஸ்ட்டில் இருக்கும். அப்புறம் திருவின தேங்காய் போட்டுக்கோங்க. இல்லை எங்களுக்கு தேங்காய் திருவின பிடிக்காது அப்படின்னா தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. என்னென்ன செம்மையாக இருக்கும். பனை கருக்குன்னு லைட்டாக கொஞ்சம் போட்டிருக்கேன். பார்த்தீங்களா, சுவையான உளுந்த கஞ்சி ரெடி. இது ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது. சளி பிடிச்சவங்களும் இதனால் குடிக்கலாம். காலையில் பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது, கொடுங்குத. சுவையான உளுந்தங்கஞ்சி ரெடி. இது பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். குடிச்சிட்டே இருக்கான்னு போல இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். அந்த உளுந்து அப்படியே டேஸ்ட்டு உள்ளே அப்படியே போயிட்டே இருக்கும். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க.